ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வேலை எனக்கு மீனுக்கு சாப்பாடு போடுறது தான். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த உடனே அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அடுத்ததாக கொரியாண்டர் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். 1 ஸ்பூன் கொரியாண்டர், அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு டீ ரெடி பண்ணியாச்சு. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். இன்றைக்கி இட்லி சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். ரைஸ்க்கும் 2 in 1 இருக்கும்ன்ட்டு சாம்பாரே ரெடி பண்ணிட்டேன். துவரம்பருப்பு கொஞ்ச நேரம் கழுவி ஊற வச்சுட்டு அதில் பூண்டு, வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் எண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருவேன். அடுத்ததாக வந்து பால் சூடு பண்ணுறதுக்காக எடுக்கும்போது பால் ஏடு இருந்தது. ஆல்ரெடி வந்து பால் ஏடு ரொம்ப சேர்த்து வச்சுருக்கேன். நெய் காய்ச்சல டைம் இல்லைன்ட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு இப்போ இட்லி வந்து ஊற்றி வச்சிட்டேன். நேற்று வந்து கம்பு இட்லி கொஞ்சம் செய்யலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு தட்டில் கம்பு இட்லியும் ஒரு தட்டில் நார்மல் இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன். பருப்பு வெந்துருச்சு. இப்போ குழம்பும் தாளித்து விட்டாச்சு. முருங்கைக்காய், மாங்காய், பீன்ஸ் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். காயெலாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி ரெசிபி ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ மசாலாலாம் குக் ஆனதும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்ததுனால புளி சேர்க்கல, இல்லாட்டி முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்க்கும் போது கண்டிப்பாக புளி சேர்க்கணும். இப்போ உலையும் வச்சுட்டேன் ரைஸ் வைக்கிறதுக்கு. இப்போ இட்லி வெந்துருச்சு. இட்லியும் நான் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு பரிமாறிட்டேன். நைட் வந்து சாதம் ரொம்ப மீந்துருச்சு. ஸோ அந்த சாதம் எனக்கு புளி ஊற்றி கிளறி வைக்க டைம் இல்லை தூக்கத்தினால. சரின்னு சொல்லிவிட்டு இதை ஃப்ரை பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான் இதில் போடணும். மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால்